நடக்குதேன்னு பாக்குறியா? வழியில இங்க நிறுத்தக்கூடாது. ஐயா, மேல்மருவத்தூர் கோயிலுக்கிட்ட கொஞ்சம் நிறுத்தி. சுபீட்சம் வரப்போகுது. வாப்பா, மேல்மருவத்தூரா ஆதிபராசக்தியம். ஜக்கு, கோயில் விஷயத்துல எனக்கு பிடிக்காது. ராவும் பகலுமா இந்த ரோட்ல எந்த ஆபத்தும் இல்லாம நான் லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த மேல்மருவத்தூர் தாயோட சக்தி தான். அம்மா நான் பெரிய சக்தியா? இந்த லாரிய பொறுத்த வரைக்கும் டீசல் தண்டா சக்தி. டீசல் இல்லாம லாரி நின்னு போச்சுன்னா உன் அம்மனா வந்து தள்ளி விடுவா. மரியாதையா செங்கல்பட்டு வரைக்கும் வண்டியை நிறுத்தாம போ. வளவளான்னு பேசாம. முதலாளி முதலாளி, அங்க பாத்தீங்களா? அங்க பாருங்க. அம்முக்கு கும்முன்னு இருக்கும். ஐயா, பாப்பா, யாருமா நீ? எதுக்காக வண்டியை நிறுத்தின? ஐயா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு கால்நடையா வந்து காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கிட்டு நானும் எங்க அப்பாவும் ரொம்ப தூரமா நடந்து வரும். இதுக்கு மேல எங்க அப்பாவால நடக்க முடியல. விடிய காலம் 4:30 மணிக்கெல்லாம் அம்மனுக்கு அபிஷேகம் ஆரம்பமாயிடும். அதுக்குள்ள கோயிலுக்கு போயாகணும். கொஞ்சம் உங்க வண்டியில கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். புண்ணியம் பண்றதுக்காகத்தான் நம்ம எல்லாம் பரப்ப எடுத்திருக்கிறேன். ஜக்கு, வண்டியில ஏத்தி விடுற. பாப்பா, எங்க முதலாளி மனசு மவுண்டரோட விட பெருசு. நீ ஏறிக்க. இது தப்பு. அவங்க கட்டியிருக்கிறது சிவப்பு சேலை இல்ல, அது நெருப்பு. ஏய், அந்த நெருப்பு பட்டு பத்தி எறியறதுக்கு நான் ஒண்ணும் பஞ்சு இல்லடா, பாறாங்கல். வேலையை பாரு, வாய முடிட்டு. பாப்பா, ஏறிக்கிட்டியா? கவலைப்படாத. இறக்க வேண்டிய இடம் பார்த்து கரெக்டா இறக்கி போடுறோம். அதுல நாங்க எக்ஸ்பர்ட். என்னடா, ஏத்திட்டியா? ரைட், போலாம் போ. முதலாளி, உங்க தோஸ்து துக்காராம் தோப்பு பக்கத்துலதான் இருக்கு. வழக்கம் போல இந்த குட்டியை அங்க தள்ளிட்டு போயிட்டோம்னா. ஜாக்கு, இது வரைக்கும் உன்னை மக்குன்னு நினைச்சிருந்தா. உங்க கூட சேர்ந்துட்டல, புத்திசாலித்தனம் வந்துருச்சு. சுந்தரா, வண்டி நிறுத்து. இன்னும் கோயில் வரல. நான் சொல்றது வண்டி நிறுத்து. முதலாளி சொன்னா கேளாம்பா. நல்ல சமயமாடா, நாங்கள் நழுவ விடுவோமோ. பாப்பா, இறங்கிக்கம்மா. கோயில் வந்துட்டு. ஆகா, நேரா இறங்கி வந்து பாருங்க, கோயில் வாசல் தான். இறங்க. வாமா. என்னங்க இது? கோயில் வந்துச்சுன்னு சொல்லி வேற எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. ராத்திரி நேரம், வயசு பொண்ணு, பசமாக கிட்ட மாட்டிருக்க. உன்னை தொட்டு ருசி பார்க்காம கோயில கொண்டு போய் பத்திரமா விடுறதுக்கு நான் என்ன பண்டாரமா? அலட்டிக்காத, சும்மா இரு. அட பாவிங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? நீ நல்லா இருக்கிறதுனால தானே உன்னால நான் ஆசைப்படுறேன். இது வரைக்கும் பொறுத்தேன், இனிமே பொறுக்க மாட்டேன். மரியாதை அந்த பொண்ணை விட்டுருங்க. நர்ஸ் முதல்ல தலையிட. இப்ப அவ கைய விடுறியா இல்ல உன் மேல நான் கை வைக்கட்டுமா? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற பையன் என் மேல கை வச்சுருவ நீ?
அப்பனாவது சுப்பனாவது நீ கும்பிடுறவன் ஆத்தாலே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. வாடி. என்ன அம்மா? ஜக்கு, முதலாளி, அந்த குடிசையில துக்காராம இருக்கிறான்னு பாரு. இருந்தா சாந்தி முகூர்த்தத்தை அங்கேயே வச்சுக்கலாம்னு சொல்லு. விடிய விடிய போ. சரிங்க முதலாளி. ஏய், ஆம வேகத்துல போற அறிவு கட்டவன். சீக்கிரமாடா. குடிசுக்குள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. என்ன அந்த பையன் இன்னும் காணுமே? என்ன சும்மா மறுட்டு பிடிக்கிறா? குடிசை வரைக்கும் போயிட்டு வந்துரு. ஏய், நம்ம ஏரியா ஓட பாக்குறேன். ஓடுன நீயும் அப்பன உயிரோடவே இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதை. சீக்கிரம் வந்துடு. வந்துட்டியா? உனக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையம்மா? எனக்கு ஒண்ணு ஆபத்து இல்லப்பா. அந்த பாவிங்களுக்கு தான். அவங்க 2 பேரும் குடிசைக்குள்ள போனாங்க, திரும்பவே இல்ல. என்னாச்சுன்னே தெரியல. சரிம்மா, அவங்க வர்றதுக்குள்ள நம்ம போயிடலாம். வாம்மா. டேய், இவங்க முகத்தை தண்ணி தெளிக்கிறா. அடிச்ச அடியில ஆளே க்ளோஸ் ஆயிட போறாங்க. அம்மா, ஏய், யாரா நீங்க? மத்தியில் வந்த போலீஸ்காரங்களா இருக்கும். அட சண்டால பாருங்களா, எங்களை போலீஸ்காரங்கன்னு நினைச்சுதான் குடிசைக்குள்ள நுழைஞ்ச உடனே குபுக்குன்னு பாஞ்சு கோழி அமுத்துனாப்புல அமுத்துனீங்களா? இவனை பார்த்தா போலீஸ்கார மாதிரியா இருக்கு. அப்போ நீங்க போலீஸ்காரங்க இல்லையா? இல்ல, சத்தியமா இல்ல. உங்க ஜாதிதான். போலீஸ பார்த்தா பயப்படுற ஜாதி. 2 லாரிக்கு சொந்தக்காரன் ஊர்ல பேர் வச்சுக்கிட்டு கடத்தல் பண்றதுதான் நம்ம வேலை. உங்க பேரு? ராஜலிங்க. சரியா போச்சு, உங்களை தேடிதான் நாங்க வந்துட்டு இருக்கோம். கேடி வடிவேலோட கையாளுங்க. நாங்க இந்த சிலையை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. வர வழியில போலீஸ் ஃபாலோ பண்ணதால நாங்க இங்க மறைஞ்சிட்டு இருக்கோம். ஐயோ ஐயோ, நான் உங்களை தேடி தான் வந்துட்டு இருக்கிறேன். அப்படியே ஒதுங்கன்னா ஓங்கி அடிச்சிட்டீங்க. மன்னிச்சிருங்க, தெரியாம அடிச்சிட்டோம். ஆமா, அடிச்சுங்க போங்க. இந்த சிலையால நம்ம காரியமே கெட்டு போச்சுப்பா. கண்ணன் துரைக்கலாம் மிக நாடு கல்விக்கலாம் மேல் வீடு தானாகி கால் நாடி நிற்பதும் மேவிடும் உந்தனருளே கண்ணும் கருத்துமாய் எண்ணும் எழுத்துமாய் காசினி மலர்ந்த யாவும் காயாகி கனியாகி தாராகி சுவையாகி காதல் சுரக்க வைப்பாய் எண்ணங்கள் கோடி எழுந்தாடி உனை நாடி என்னை கடத்து என்று இங்கோடி நான் வந்தேன் என் மீதில் அருளாடி எவ்வி புதித்தோடிவா என்னுளம் குடி கொண்ட கண்ணிலம் தென்றலே இன்ப கொடி மருந்தே இறையரசி மறுவ அருள்வாக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க, சீக்கிரம் ஆமா, சீக்கிரம் வாங்க. வாங்க. சீக்கிரம் போலாம். மருவத்தூரால மனசார வேண்டிக்கிட்டு மஞ்சக்கயத்தை வேப்ப மரத்துல கட்டுறவங்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்குங்கிறது ஐதீகம். நீ ஆத்தாள மனசார வேண்டிக்கிட்டு மஞ்சக்கயத்தை எடுத்து கட்டுமா? பராசக்தி. என்னங்க, இங்க திண்டிவனம் பக்கத்துல இருந்து நல்ல சிவம்ங்கிறவர் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். அவர் உங்களுக்கு தெரியுமா? மன்னிக்கணுங்க, நான் வெளியூருங்க, எனக்கு தெரியாது. ஐயா நில்லுங்க. என் பேர் நல்ல சிவம். எனக்கு ஊர் திண்டிவனம் பக்கம்தான். என்ன விஷயமா தேடுறீங்க? அப்படியா? இந்த பொண்ணு என் மக பவானி. ஐயா, இந்த மேல்மருவத்தூர் தாயோட சக்தியை நான் என்னன்னு சொல்லுவேன். அடாடா,
ரொம்ப காலமா கைகூடாம இருந்த என் மகனோட கல்யாண விஷயமா அம்மனுக்கு அருள் தான் பொண்ணு பவானியோட இந்த சன்னதிக்கு வந்திருக்காரு. அந்த பொண்ணையும் உங்க மகனுக்கு பேசி முடிங்கன்னு அம்மனுடைய அருள் வாக்குல சொல்லிடு. ஆமாங்க. தாயே, ஞானாம்பிகே, ஜெகதாம்பிகே, பரமேஸ்வரி, என் மனக்குறைய உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே இருக்கு ஒரு மார்க்கத்தை காட்டிட்டியம்மா. குழந்தையோட பசி எரிஞ்சு பாலூற்ற தாய் மாதிரி என் மகளோட மனக்குறையை தீர்த்து வச்சிட்டம்மா. உன் கருணையே கருணை, உன் கருணையே கருணை. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கே கிழமை நல்லா இருக்கு. முறைப்படி சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? ஏல மாப்பிள, இதாண்டா பொண்ணு, நல்லா பாத்துக்க. ஆமா, அப்புறம் காலத்தான் பார்த்தேன், மூஞ்சிய பாக்கலன்னு சொல்லிடாத. ஆமா ஆமா, இந்த காலத்து பசங்க எதை ரசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நிமிந்து பாருங்க, அப்புறம் பொண்ணு நீயா அதுவாங்கிற சந்தேகம் வந்துட போகுது. ஏண்டா ஏன் எழுந்துட்ட? தம்பி, என்னாச்சு? மன்னிக்கணும், வாங்க போலாம். என்ன விஷயம் சொல்லு. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. தம்பி தம்பி என்ன சொல்லுது? கல்யாணம் பிடிக்கலையா? தம்பி, பொண்ணுக்கு அழகு இல்லைன்னு சொல்லுங்க, அது உங்க கண்ணை பொறுத்த விஷயம். ஆஸ்தி இல்லைன்னு சொல்லுங்க, அது உங்க மனசை பொறுத்த விஷயம். ஆனா இப்படி ஒண்ணுமே சொல்லாம போனா அசலார் வைக்க அவலாயிடும்பா. டேய், அவசரப்படாதடா. இது அம்மனா பார்த்து நிச்சயம் பண்ண கல்யாணம். தம்பி, ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஏண்டா, சேத்துல விளைஞ்ச நெல்லுங்கிறதுக்காக சோத்த ஒதுக்கியா வச்சிடறோம். அதுக்காக சேத்துல விழுந்ததே சேர்த்து தின்னுறது இல்ல. ஏண்டா, நீ இப்ப என்னதான் சொல்ற? நான் எதையும் சொல்ல விரும்பல. இப்ப நீங்க வர்றீங்களா? நான் போட்டா. நில்லுங்க. நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். சுந்தரம், அந்த பொண்ணு உங்ககிட்ட எதையும் சொல்லணும்னு ஆசைப்படுறா. போய் என்னன்னுதான் கேட்டுட்டு வாயண்டா. போடா. எதை நீங்க மனசுல வச்சுக்கிட்ட? இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நான் ஒரு ஆம்பளை. நாளைக்கே நானும் வேஷ்டி கட்டிட்டு வீதியில் நடக்கணும்ல. நான் உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் பழசையெல்லாம் மறந்துட்டு எனக்கு பரிசம் போடுங்க மன்றாடுறதுக்காக இல்ல. நடந்ததெல்லாம் என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என் கண்ணெதிரில் நடந்த கதை தானே. அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. அவங்க உங்களை அடிச்சு போட்டுட்டேன். என்ன ஏத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் நடந்தது. எந்த ஆதரவும் இல்லாம நின்ன எனக்கு இந்த ஆத்தாதான் துணை இருந்தா. ஆமா, இந்த மருவத்தூரதா என் மானத்தை காப்பாத்தனா. நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டேன். இது சத்தியம். நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இல்ல. நான் கெட்டு போனவங்கிற தப்பான எண்ணத்தோட நீங்க இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாதுங்கிறதுக்காக தான். இனிமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதும் நடத்துறதும் உங்க கையில இருக்கு. துக்காராம், அன்னைக்கு நீ இல்லாம போயிட்டியே, டிரைவர் பையன் அடிச்சிட்டாயா? ஆமா, இப்ப சத்தம் போட்டு என்ன பண்றது? அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிட்டானே. பாரு, அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணுயா. தோஸ்தே, உங்களையும் அவனையும் கம்பேர் பண்ணா அவன் பொடி பையன். உங்ககிட்ட கோதாவரி நின்று சண்டை போடுற அளவுக்கு அவன் என்ன தாதாவா சோதா? முதலாளி, நம்ம துக்காராமன் கிட்ட சொல்லிட்டா காரியத்தை பக்காவா முடிச்சிருவாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா தலைமறையா பண்ணுங்க. அதான் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். நீங்க இதையும் ஏத்துக்கிறீங்க, இதுகளையும் ஏத்து விடுறீங்க. என்ன பண்றது? எல்லா பையனும் அப்படித்தான் இருக்கிறான். துக்காராம், அந்த பவானி பொண்ணை உன் தோப்புல இருக்கிற குடிசைக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்காக நாங்க போட்ட பிளான் அந்த சுந்தரம் பயலுக்கு தெரியும். நீ என்ன பண்ற? சந்தர்ப்பம் பார்த்து அந்த பயலை மீட் பண்ற. சரி, மீட் பண்ணி உன் கண்ணெதிர
நான் அந்த பொண்ணை கற்பழிச்சதா டூப்பு விடுறேன். தோஸ்து அவன் நம்பணுமே. நம்ப வைக்கலாமே. எப்படின்னா இந்த பாரு, அந்த பையனை அடிச்ச உடனே அவன் மயக்கம் போட்டு விட்டுட்டான். அங்க நடந்த சமாச்சாரம் அவனுக்கு தெரியாதுல்ல, இந்த பொழுது அவனுக்கு சொல்லிக்கிட்டோம். அதே பிளேட்டை நாம திருப்பி போட்டா கரெக்ட். உங்களோட கூட்டு சேர்ந்து எத்தனை குடும்பங்களுக்கு வேட்டு வச்சிருக்கிறேன். இது எனக்கு சர்வசாதாரணம். பிரிச்சர்றேன். முதலாளி முதலாளி, என்னடா மறந்துட்டீங்களா? என்னடா? அந்த ஆங்காங் பார்ட்டி இன்னைக்கு வரதா சொல்லி இருக்கான். இன்னும் சிலையை பேக் பண்ணாம இருக்கமே. ஆமா, மறந்தே போச்சே. உட்கார. துக்காராம், இந்த சிலையில தான் என் வாழ்க்கையை அடங்கிருக்கு. லாரி பணத்தை வாரி விட்டுருக்கிறேன். ஹாங்காங் பார்ட்டி சொன்ன மாதிரி பணத்தோட வந்துட்டா நான் ராஜா, நீ மந்திரி. மந்திரி. அப்ப நானு அலையாத, எப்பவும் போல கூஜா. என்ன நான் ஒண்ணு சிலையை எடுத்து பொட்டி கூட விடா கைதே. முதலாளி, இது அநியாயங்க. எதுடா? சாஸ்திரத்துக்கு பாவம் இல்லைங்களா? அதுல இது அம்மன் சிலை. அவ சீறி எழுந்தான்னா நீங்க எங்க ஓடி ஒழிஞ்சாலும் விடமாட்டா. பழி தீத்துருவா. போடா அறிவு கட்டவன. உன்ன மாதிரி பைத்தியக்காரனுக்கு இது அம்மன் சிலை, என்ன மாதிரி பகுத்தறிவாதிக்கு ஐம்பொன் சிலைடா. நீ உருக்கமா கும்பிடுத, நம்ம ஐயா உருக்கி வித்துருவாரு. நீங்க என் முதலாளி, நீங்க நல்லா இருக்கணும்னு அந்த மேல்மருவத்தூர் ஆதிபரா செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு குங்கும பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க இந்த பாவத்தை செய்துகிட்டு இருக்கீங்களே. டேய், மேலாவது மருவத்தூராவது சும்மா புலம்பிட்டு. I am Mr. Palkang, coming from Hong Kong. கேட்டீங்களா தோஸ்து? நம்ம ஊரு பாண்டிய ஹாங்காங்க்கு போய் பேரை பாங்காங்னு வச்சுக்கிட்டாரு. அவர் எப்படி பேர் வச்சிருந்தா நமக்கு என்ன? அவர் கையில பணம் இருக்கு, நம்ம கையில சிலை இருக்கு. சீக்கிரம் முடிய வியாபாரத்தை. வியாபாரத்தை சட்டுப்புட்ட முடிச்சிடணும். போலீஸ் கெடுபடி ஜாஸ்தி இருக்கு. நானும் அதானே சொல்றேன், பொட்டி தரங்க. டேய் ரக்கே, சிலை இருக்கிற பொட்டி எடுத்து ஐயா கார்த்திக்ல வை. போ. ஒரு நிமிஷம். நான் ஏன் பொட்டியை திறந்து பணத்தை காமிச்ச மாதிரி நீங்க உங்க பொட்டியை திறந்து சிலையை காட்ட வேணாமா? அம்மன் சிலையாச்சே பயந்துட போறீங்கன்னு நம்ம தோஸ்து விட்டுட்டாரு. ஆஹா, இது மாதிரி 1000 சிலையை பார்த்தவன் வாங்கினவன் வித்தவன் வெட்டி திறந்து காட்டுங்க சார். அட நாங்களா வேண்டாம்னா போய் திறந்துக்குங்க, பாத்துக்குங்க. வாங்க. சிலைன்னு சொல்லி பாப வச்சு வியாபாரத்தை மோசடி பண்ற உனக்கு இருக்கு வியாபாரம் தானே? அந்த பாம்பு எப்படி வந்து சிலைடாச்சு? என் தலையே சுத்துது முதலாளி. இது தெய்வ செயல்னு நினைக்கிறேன். வெங்காயம் ஆவின் பால் குடிக்கிற அல்சேஷன் நாயா இருக்குதாங்க, ஆதிசேஷன் இருக்கிறாரே. பாவீங்களா, ஏண்டா குழப்பறீங்க? டேய், அந்த தண்ணி நல்லா போட்டு கூட நீங்களே மூடுங்க முதலாளி. ஐயா, நான் வரேன். பாம்புடா. ஐயா, ஐயா. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், என்ன இவ்வளவு தூரம்? அவர் என்ன சம்பந்த பேசுறா வந்திருக்கிறாரு? சமாச்சாரம் விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்திருக்காரு. வரோம். நீங்க சில திருட்டு படி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அத மரியாதையா நீங்களே எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. சில என்ன? ஆமா, அது என்ன சிலை? Keep quiet. சார், சார், எங்க எங்க இதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள இந்த லாரி சாமான்லாம் இருக்கு. இல்ல துக்காராம், லாரி இருக்குதுங்க. இத நான் பார்த்தாகணும். நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களா? வாய முடியா. அவங்க உங்க விதியை அவங்க மாத்த முடியாதுங்க. பாருங்க. என்னையா இது? செல்ல பாம்பு ஆச்சு, பாம்பு மறுபடியும் சிலையா போச்சே. எல்லாமே மாயமா இருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல் சரியாதான் போச்சு. இந்த ராஜலிங்கம் போனா இன்னொரு மந்திரலிங்கம். அது வரைக்கும் இருப்பு நீங்க வயித்துல கட்டிட்டு டிரேட் பண்ணலாங்கிறீங்களா? அப்படியே ராசாத்திய நான் கண்கலங்க வச்சிருவனா? இப்ப நான் வேலை தேடி தான் போறேன். எங்க? மேலிடத்துக்கு. மேலிடுன்னா? நமக்கு மேலிடம் எது? நீதானே? சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. ஓம் சக்தி, 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 சுந்தரா ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. என்னால நம்பவே முடியல. நீ அங்க பிரதர்ஷனம் பண்ற? இன்னைக்கு ஒரு நாள் பண்ணி பிரயோஜனம் இல்லப்பா. நான் செஞ்ச பாவங்களுக்கு ஆயுள் பரிந்தரமோ அங்க பிரதட்சணம் பண்ணணும். என்ன ராஜலிங்கம் இந்த ஊர்ல எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தா? அதுக்கு உறுதுணையா நான் இருந்தனே. அவளுக்கு என்னாச்சு? எவனாலேயோ கற்பழிக்கப்பட்டு அவ கிணத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா. சுந்தரம் தற்கொலை செஞ்சுக்கிட்டா. சரி சரி, ரொம்ப அழாத. நடந்ததெல்லாம் மறந்துரு. அது மட்டுமா?
மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்த பொண்ண உன்னையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பாவி கெடுத்துட்டானே. என்னது? ராஜலிங்க அந்த பொண்ணை கெடுத்துட்டானா? ஆமா, நிஜமாவா? அவன் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டதாவல நான் கேள்விப்பட்டேன். என்னப்பா ராஜலிங்கத்தோட இத்தனை நாள் பழகுற, அவனை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறியே. பவானி கெட்டு போனவளா? என் மனைவி கெட்டு போனவளா? என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு உன்னுடைய மனைவியா? ஆமா துக்காராம், அவ போய் சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இப்பதான் தெரியுது. சுந்தரம், அந்த பொண்ண நீதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த அப்பாவி அந்த உண்மையை சொல்லி இருக்க மாட்டாப்பா. இல்ல துக்காராம், நீ பாவம் செஞ்சவில்லை, நான் தான். பவானி, பவானி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு மாதிரியா இல்லடி, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? இப்ப என்ன வந்தது? இன்னும் என்னடி நடக்கணும்? வா சொல்லு. இந்த அம்மா சக்தி உள்ளவதானே? அதுல என்ன சந்தேகம்? ஊமைகளை பேச வைக்கிறதாவ, உண்மைக்கு மாறா பேசுறவங்களை ஊமையாக்குறதாவ இல்லையா? கண்ணை குடுக்கிறதாவ, கண்ணறிய பொய் சொல்றவங்களை கண்ணை பறிக்கிறதாவ இல்லையா? ஊரறிஞ்ச உண்மைக்கு இப்ப நான் ஒப்புதல் தரணுமா? இல்ல, அது உண்மையா தான் இந்நேரம் உன் பேச்சு பறிக்கப்பட்டு நீ ஊமையா இருக்கணும், பார்வை பறிக்கப்பட்டு குருடா இருக்கணும். நானா? எதுக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? துரோகி, இன்னுமா நீ என்கிட்ட நடிக்கிற? மரியாதையா சொல்லு, அன்னைக்கு ராஜலிங்கம் உன்னை கெடுக்கல, அம்மா தடுத்து காப்பாத்திட்டாலும் சத்தியம் செஞ்சியே, அது போயிட்டானே. சத்தியத்து மேலேயே நீங்க சந்தேகப்பட்டா நான் வேற எந்த சாட்சிங்க வச்சு நிரூபிக்க முடியும்? வேற யார் சொல்லியிருந்தால் நான் நம்பி இருக்க மாட்டேன். உன்னை ராஜலிங்கம் கெடுக்கிறதுக்கு துணையா இருந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்க வந்த ஒரு பக்தன் சொன்னதை கேட்டு தாண்டி நான் ஓடி வர்றேன். நான் நிச்சயமா சொல்றேன், நீ கெடுக்கப்பட்டவதான், கெட்டு போனவதான். உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். ஐயோ, என்னங்க இது? விடுங்க. வானம் உள்ள கழுத்தில் தாண்டி மங்கல் இருக்கணும். நீ கடம்பப்பட்டவன். இந்த புனிதமான தாலி இனியும் உன் கழுத்துல இருக்கக்கூடாது. வேண்டாங்க, ஐயோ வேண்டாங்க. நான் தப்பானவான்னு உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எனக்கு வேற எந்த தகுதி வேணாலும் கொடுங்க. மாங்கலத்தை மட்டும் பறிச்சிடாதீங்க, அது பாவங்க. பத்தினி கழுத்துல இருக்கிற தாலிய பறிச்சா தாண்டி பாவம். நீ உத்தமி இல்ல, உன் கழுத்துல தாலி இருக்கிறதே தர்மம் இல்ல. நீ வணங்குற அம்மன் மேல ஆணையா சொல்றேன், இன்னையோட உனக்கு எனக்கு இருந்த உறவு அருந்து போச்சு. கட்டின புருஷனை என் மேல களங்கம் சுமத்துட்டு போறத பார்த்தோம் இப்படி மௌனமா இருக்கியே. உன்னை தவிர அன்னைக்கு நடந்த உண்மை வேற யாருக்குமா தெரியும்? சொல்லு, சொல்லுமா, சொல்லு. சபாஷ் டாக்டர், பிரமாதமா நடிச்ச. அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்ச. முதலாளி, நீங்க அனுபவிக்க வேண்டிய ஒண்ண இன்னொருத்த அனுபவிக்க விடுவனா? நீங்க ரிமாண்ட்ல இருக்கிற நேரம் பார்த்து போனேன், வெடி வச்சேன், பிரிச்சேன். ரிமாண்ட்ல இருந்தது அடிக்கடி ஏன் ஞாபகப்படுத்துற? அதுவும் சாராய கடையில வந்து. சாராய கடை என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல கூட கத்துவேன். நீங்க ரிமாண்டுக்கு போனா என்ன தப்பு? இவனுக்கு 100 போடுறா. ஏன்பா 3 பேர் சாப்பிட்டது 30 ரூபாய்க்கு மேல ஆகி போச்சு. முதல்ல பணத்தை கொடுங்க. ஐயா யார் தெரியுமா? பெரிய லாரி ஓனர். லாரி ஓனரா? அது லாரி இருக்கும்போது அதுக்கு சேர்த்து பிடிக்கிட்டு போயிட்டால, அப்புறம் என்னையா லாரி ஓனர்? லாரி போனா என்னையா? அவர் ரயிலே நான் தான் தண்டவாளம் போட போறேன். ரயில் என்ன இன்னொரு 100 போட்டா ராக்கெட்டே வாங்குவீங்க. முதல்ல பணத்தை கொடுங்க. முதலாளி, சில்லற சண்டை உங்களுக்கு ஒத்துக்காது, உங்களுக்கு எல்லாம் பெரிய சண்டை தான் ஒத்துக்கும். துக்காராம், நீ நல்ல அட்வைசர். அம்மா, இந்த பணத்தை நான் எங்க இருந்து எடுத்த? இப்பதான் உங்க ஜுப்பா பையில இருந்து எடுத்தீங்க. அது இல்ல விஷயம். என்னன்னா, என் பொட்டாட்டி இருக்கிறாள், இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் மேல ஒரே பைத்தியம் அவளுக்கு. அவ கொஞ்சம் கொஞ்சமா உண்டியல்ல சேர்த்த, நான் அப்படியே கணக்கு பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மா பக்தியில தினம் தினம் சேர்த்த பணத்தை நீங்க முக்கிய அடையறதுக்காக மொத்தமா எடுத்துன்னு வந்துட்டீங்க. அவாவிக்கு சேர வேண்டிய பணம் வந்துருச்சு. நமக்கு பாட்டுல தானே பகவா மாதிரி. அவங்கிட்ட கொடுறா. சொட்டமா துக்காராம், என்ன எங்க போறீங்க? வேற எங்க, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. அந்த ஜில்ஜில் ராணி வீட்டுக்கு போய் அந்த பாரத்தை இறக்கிக்கலாம்னு தான். வட்டமா? ஐயோ, என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதா? சொல்லு. உங்க லாரி சேட்டு கைக்கு என்னைக்கு மாறிச்சோ அன்னைக்கே ஜில்ஜில் ராணியும் சேட்டு கைக்கு மாறிட்டா. அந்த சேட்டு என்ன அவளையும் சேர்த்து வேலைக்கு வாங்கிட்டானா? இப்ப எங்க போறது? ஆமாங்க, காசு இருந்தா கண்ட கண்ட ஓடு, காலியான சொந்த ஓடு. வீட்டுக்கு வாங்க.
கோவில் மாதிரி வீடும் குத்து விளக்கு மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு இருக்கிறப்ப உங்களுக்கு என்னங்க குறைச்சலு? ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மருளரசியே சக்தியே விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரி காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் ஓம் பங்கார ஆனந்தியே ஓம் ஓம் மாரியே ஓம் ஓம் சுந்தரமானவே ஓம் ஓம் நமரே ஓம் ஓம் ஓரையா பெருமுரே ஓம் ஓம் உன்னை பரமுரே ஓம் ஓம் உயிராய் நின்றவரே ஓம் அந்நிய வேண்டி விரதங்களுக்கு ஆரம்பிச்சு இன்னையோட 40 நாள் ஆச்சு. இந்த மண்டல பூஜையை மேல்மருவத்தூர் கோயில போய் முடிக்கிறதா விசேஷம். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் பிரயாணத்துக்கு தேவையானதுல எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வந்துருங்க. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, தீப்பெட்டியே பரவாயில்ல. என் முன்னாடி இத்தனை வழக்கு கொளுத்தி வச்சிருக்காள். பரவாயில்லடா என் பொண்டாட்டி. அப்படி அவன் குடிச்சிட்டு வருவாங்க. அவனுக்கு தோதா இருக்கட்டும்னு முறுக்கு சீதை ஜிலேபி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஐயோ, என்னங்க அவசரம்? அம்மனுக்கு படையல் வச்சிருந்த இடத்துல இப்படி ரசிங்கத்தை கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே. பூஜையோட புனித தண்ணி கெடுத்துட்டீங்களே. பொல்லாத பூஜை. தினம் விரதம் விரதம்னு விளக்கண்ணில சாம்பார் வச்சு வயிற கெட்டு போச்சு. இந்த பார் ஆட்டுத்தலை, இதுல மொச்ச கொட்டை போட்டு மொஜா ஒரு குழம்பு பிரமாதமா இருக்கும். அம்மா, அங்காள பரமேஸ்வரி, இவர் அறியாம செஞ்ச பழைய ஆத்தா பெரிய மனசு பண்ணி நீதாமா மன்னிக்கணும். மன்னிச்சிருவா, சொல்லிட்டேன்ல. சிகரெட் வச்சுன குடிச்சாதான் போதை வரும்னு இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப குளிச்சுட்டு வர பொட்டாட்டிய பார்த்தாலும் போதை வரும்னு தெரிஞ்சுட்டேன். எப்படி எல்லாம் பேசுறீங்க? படி விடுங்க. ஆமா ராஜேஸ்வரி, எல்லாருக்கும் வருஷம் போக வயசு கூடிட்டே போகும். ஆனா உனக்கு மட்டும் குறைஞ்சிட்டே வருது. அது எப்படி? சொல்லுங்க. மன்றத்தை சேர்ந்த மத்த பெண்கள் வந்துருவாங்க. மருவத்தூர் கோயிலுக்கு போகணும். மன்றமாவது கோயிலாவது ராஜேஸ்வரி, ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் தெய்வம். முதல்ல புருஷனுக்கு படையல் போடு. தொடாதீங்க. போகக்கூடாத வழியில எல்லாம் போய் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு வியாபாரத்துல நஷ்டம் வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரணும் தான் 40 நாள் விரதம் இருந்து இன்னைக்கு நான் கோயிலுக்கு போக போறேன். நீங்களே என் விரதத்தை கருத்துறாதீங்க. அடிப்படி பயிற்சி. நான் விட்ட பணம் நீ பட்டி கிடக்கிறதுனால வந்துடுமா? நீ விரதம் இருக்கிறதுனால ஆத்தா கோயில் வேப்ப மரத்துல இருக்கிற இலையெல்லாம் நோட்டு நோட்டா மாறிடுமா?
விரதமாவது வெங்காயமாவது அறிவு கட்டவள வாடி எடுத்து கும்பிட்டு வாடி போ நான் சொல்றது கேளுங்க. உங்க காலை விழுந்து கெஞ்சி வேண்டாங்க. ஆத்தா கோபத்துக்காக ஆகாதீங்க. என்ன விட்டுடுங்க. நாங்க என் விரதத்தை கேளுங்க. வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. ராஜேஸ்வரி அக்கா, நம்மள கண்டு ஏன் கதவை சாத்திட்டு போறாங்க? நம்ம கிட்ட சொல்லக்கூடாத காரணமோ என்னமோ. மண்ட தலைவிய கோயிலுக்கு வரலனா நாம எப்படி வழிபாடு பண்றது? அதனால என்ன பரவாயில்ல, அவங்க வராட்டி அவங்களுக்கா நாம வேண்டிக்கலாம். வாங்க சக்தி போலாம். ஆதிபராசக்தி, இது என்ன சோதனை? உன் சித்துக்கள் புரியாம தீண்டி விளையாண்டு என் புருஷ உடம்புல முத்துக்களை போட்டு தண்டிச்சுட்டே தாயே. அம்மா, என் புருஷ அறியாம செஞ்சு தவற மன்னிச்சு என் மாங்கல்யத்தை நீதான் காப்பாத்துறோம். என் மாங்கல்யத்தை நீதான் காப்பாத்துறோம் தாயே. மணவாளன் நலம் பாடும் மங்கையரை காப்பாள், திருமாங்கல்யம் நீங்காமல் மங்களங்கள் சேர்ப்பாள். கணப்போதும் இமையாத கண்ணுடைய தேவி, என்றும் கலைமாதும் அலைமாதும் கை வணங்கும் தலைவி. இமவானின் மகளான உமையவளே போற்றி, ஈசன் இடப்பாகம் குடிகொண்ட மடமானே போற்றி. வேம்பாக விளைநின் வேல்விழிகள் போற்றி போற்றி, நல்ல பாம்பாக எழுந்தவளின் பாதங்கள் போற்றி போற்றி, பாதங்கள் போற்றி போற்றி. கொஞ்சம் நில்லுமா. நீ பாடின பாட்டை கேட்டதும் என் வேதனையை போக்க அந்த தெய்வமே உன் வடிவில் வந்து பாடுங்களான்னு நினைக்கிறேன். என்னமா சொல்றீங்க? என் புருஷனுக்கு அம்மா கண்டு ரொம்ப மோசமான நிலையில இருக்காரு. உன்ன மாதிரி ஒரு கன்னி பொண்ணு அவர் முன்னால வந்து நின்னு மாரியம்மன் தாலாட்டு பாடினா அந்த ஆத்தா மனமிறங்கி போட்ட முத்தை எடுத்துருவான்னு பெரியவங்க சொன்னாங்க. நீதான் எப்படியாவது வந்து பாடணும். கோயிலை தவிர நான் வேற எங்கேயும் பாடி பழக்கம் இல்லம்மா. அப்படி சொல்லாதம்மா. நீ மனசு வச்சா என் மாங்கல்ய பண்ணுமா? என்னால ஒரு உயிர் பிழைக்கும்னா அது நான் செஞ்ச பாக்கியம். வாங்க. பரமே
என் மாங்கல்யத்தை காப்பாத்த வந்த பொண்ணுக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டியே. இப்ப நான் என்ன செய்வேன்? அவளை எப்படி காப்பாத்துவேன்? சொல்லுமா, சொல்லு. ஏண்டி, எல்லாருடைய மனக்குறையும் தீக்க இந்த மரவத்தூரா இருக்கும் போது நீ இப்படி கண்ணீர் விடலாமா? தப்பில்லை. என் நிலைமை தெரிஞ்சா நீங்க இப்படி கேட்க மாட்டீங்க. எல்லாம் தெரியும்டி. நீ புலம்பினதை எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணுக்கு ஒண்ணு இல்ல, உள்வாங்கிட்டா, அவ்வளவுதான். உள்வாங்குறதுன்னு என்னம்மா? ஒரு கன்னி பொண்ணு அம்மா கண்டவனை தன் சொந்த மகனா பாவிச்சு அவனை காப்பாத்த தன்னை தண்டிச்சுக்கிறது. புரியலையா? மாரியம்மன் தாலாட்டு பாட பாட அம்மை கண்ணவங்களுக்கு முத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். அதே சமயம் பாடுறவங்களுக்கு உள்ளுக்கு பாதிப்பு ஏற்படும். அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. ஆமாமா, நீங்க சொன்னது அத்தனை உண்மை. கவலைப்படாதே, இந்த பங்காரம்மா எதுக்கு இருக்கேன்? இந்த பொண்ணை பிழைக்க வைக்கிறேன். வா என்னோட. அம்மனை எடுத்துட்டு வந்து இந்த வாழைப்படுக்கையில படுக்க வைங்க. என்னடா, நான் சொன்னதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கியா? ஓ, தயாரா இருக்குமா? மஞ்சள் துணியை போத்தி வெளியே தூக்கிட்டு வாங்க. அம்மனை கொண்டு வந்து இதுல போடுங்க. இது என்ன கொடுமை? அவளை பழைக்க வைக்கிறேன் பொண்ண மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்கீங்களே. அவளை மயானத்துக்கு அனுப்ப மருவத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. அடி ஏண்டி பதறேன்? நெருப்புன்னு சொன்னா வாயா சுட்டுட. ஒரு மங்கள காரியம் நடக்கணும்னா இப்படி ஒரு அமங்கலத்தை நடத்தி தான் தீரணும். அந்த சூட்சமா உனக்கு தெரியாது, பேசாம இரு. நீ என்னடா மூணாவது மனுஷன் மாதிரி மூலையில வந்து நிக்கிற? அவ யாரு? உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே பணைய வச்சவா. பெத்தவளுக்கு சமம். பெத்தவளுக்கு ஒண்ணுன்னா புள்ள என்னடா செய்யணும்? போய் அந்த கொள்ளி சட்டையை எடு. ஒரு சுத்து சுத்திட்டு வா. சுத்திட்டு வாடான்னா வடக்க பார்த்து போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போய் கிணத்துல ஒரு முழுக்கு போடு. போடான்னா இல்ல, அம்மனுக்கு தீர்த்தம் கொடு, அப்புறம் தேனும் பாலும் கொடு. சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும். நான் வரட்டுமா? அதுக்குள்ள போறீங்களே. ஓடிக்கிட்டு இருந்தா தான் தேரு, நின்னா அது வெறும் மரக்கட்டை. அதனாலதான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். சொன்னது புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். வரட்டுமா? பயப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடுச்சு. இந்தா பால் சாப்பிடு. கற்பகம், உன் உயிருக்கு ஆபத்து வருங்கிறதையும் பொருட்படுத்தாம என் புருஷன் உயிரை காப்பாத்துறவனுக்கு நான் 7 ஜென்மத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாம் அந்த மருவத்தூர் தாயோட திருவிளையாடல். அவ ஏன் மூலமா வந்து உதவி செஞ்சாங்கிறது தவிர எனக்கு இதுல எந்தவித சம்பந்தமும் இல்லம்மா. நான் புறப்படுறேம்மா. எங்க? இதுவரைக்கும் நான் எங்க இருந்தேனோ அங்க. அந்த மருவத்தூரா சன்னதிதான் என் மாளிகை. அந்த கோயில்ல கிடைக்கிற அருள் பிரசாதம் தான் எனக்கு ஆகாரம். இந்த அனாதைக்கு அவளை விட்டா வேற யாருமா ஆதரவு? நான் இருக்கா? இனிமே நீ அனாதை இல்லை, நீ இந்த வீட்லயே இருக்கலாம். பரவாயில்லைங்க, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு சொல்றேன். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். எங்கள்ல ஒருத்தியா இந்த வீட்லயே இருந்துரு. அதுதான் இந்த அக்காவோட ஆசை. உங்க விருப்பப்படியே ஆகட்டும். வாங்க. வணக்கம். எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சா? உன்னை யாரையா உள்ள விட்டது? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் லாரி ஷெட்டுக்குள்ள நீங்க உட்காந்துக்கிட்டு என்ன யாரும் உள்ள விட்டது கேள்வி கேக்குறீங்க? எல்லாம் நேரம் தான். நான் உனக்கு பணம் கொடுத்தேன், நீ திரும்பி கொடுக்கல, ஜப்தி பண்ணிட்டேன். அதான் உள்ள உட்காந்துருக்கிறேன். சரி, உன் வீட்டு முன்னாடி அநியாயமா துருப்பிடிச்சு நின்னுட்டு இருக்கிற லாரிய மறுபடியும் என் பேரு எழுதுவி. 6 மாசத்துல கடன் அடைச்சிடுறேன். நான் ஏற்கனவே குள்ளா போட்டிருக்கிறேன், புதுசா குள்ளா போடாத. சரி, நான் வந்து பணத்தை திருப்பி கொடு ராஜா. லாரி திருப்பி வாங்கிக்க. சரி, நானு எனக்கு ரொம்ப வேலை இருக்குது. நான் வரட்டுமா கண்ணா? வரேன் கண்ணா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏற்கனவே கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சு என் பிரதத்தை கெடுத்து அந்த தாயோட கோபத்துக்கு ஆளானீங்க. தாயாவது பேயாவது அம்மாங்கிறது ஒரு வியாதி. உடம்பு உஷ்டம் ஆனால் தன்னால வருது. இதுக்கும் ஆத்தாளுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? வேண்டாங்க, ஏற்கனவே நெருப்போடு விளையாடி சனமாந்து போதுங்க. மேலும் அந்த தாயை பழிக்காதீங்க. ஏய், தாய் தாயின்னு இப்படி நாயா அலையிறிய, அந்த தாய் கிட்ட போய் என் புருஷன் வியாபாரத்துல நஷ்டம் ஆயிட்டாரு,
அதனால கொஞ்சம் பணம் கூடன்னு கேட்டு வாங்கிட்டு பார்க்கலாம். நமக்கு நல்ல நேரம் வரும்போது என்ன தானா வரும். அந்த கதை விடாதடி, அந்த கதை விடாத. அபிராம பட்டருக்காக அமாவாசை அன்னைக்கு நலாவை கொண்டு வந்தா உங்க ஆதிபரான்னு புருடா விட்டுக்கிட்டு தெரியுறீங்களே. எனக்கு பௌர்ணமி வேணாம், பணம் வந்தா போதும். நான் சொல்றதுக்கு பேசாது போவலிய வர்றப்ப பணத்தோட இல்ல, நீ இல்ல, உன் ஆத்தான் இல்ல. ஓடி. அக்கா, என்ன இது அநியாயம்? இந்த வீட்டுக்கு இதாம்மா நியாயம். என் கழுத்துல தாலி ஏறின அன்னைக்கு நான் கைதி ஆயிட்டேன். எனக்கு இது பழகி போயிடுச்சு. உங்க புருஷன் சம்பாதித்து இழந்து தவிக்கிறாரு, நீங்க உங்க சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறீங்க. இந்த ரெண்டையும் தீர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. அது எப்படி உன்னால முடியும்? அந்த பராசக்தியோட கிருபையால எனக்கு நல்லா பாடக்கூடிய திறமை இருக்குது. நான் கோயில்ல தினந்தோறும் பாடுறது கேட்ட பல பெரியவங்க என்ன அன்னையோட எல்லா கோயிலையும் வந்து கச்சேரி செய்யும்படி கேட்டாங்க. நான் அப்ப இருந்த சூழ்நிலையில அதை மறுத்துட்டேன். ஆனா இப்போ உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் பாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கற்பகம். ஆமாக்கா, அன்னையோட சன்னிதானத்துல என்னோட முதல் கச்சேரி ஆரம்பிக்க போறேன். வானமழை போலனது உள்ள வயல் நடுக கானமழை பொழிய வரும் ஞானமணி முகிலே ஆதியிலும் ஆதியென அமைந்த பரம்பொருளே நாதமுடு நீ எனக்கு நல்லிசையை அருளே நல்லிசையை அருளே மேல்மருவத்தூரில் வளர் மரகதமே குலமகளிர் ஏத்துகின்ற மலர்பதமே அடிகளாரின் அருள் வாக்கினிலே அடிகளாரின் அருள் வாக்கினிலே நின்று ஆட்சி செய்து வரும் வனக்குயிலே மேல்மருவத்தூரில் வளர் மரகதமே குலமகளிர் ஏத்துகின்ற மலர்பதமே மங்காது மறையாது மாணிக்க ஒளி வீசும் பங்காரு காமாட்சியே பொதிகை மண் தாண்டி மலை தாண்டி மணி தென்றல் தாலாட்டும் தென்பாண்டி மீனாட்சியே முப்போதும் தொழுவோர்க்கு எப்போதும் துணை நிற்கும் முப்பாட்ட அம்மன் நீயே முப்போதும் தொழுவோர்க்கு எப்போதும் துணை நிற்கும் முப்பாட்ட அம்மன் நீயே அழகு முகக்காட்டி அகக்காட்டி மயிலையில் கொலு நின்ற உண்டக கண்ணி நீயே மேல்மருவத்தூரில் வளர் மரகதமே குலமகளிர் ஏத்துகின்ற மலர்பதமே வெவ்வேறு குலம் பார்த்து விளைந்தாலும் மாந்தர்க்கு தென்னீரின் நிறம் மாறுமா அதன் செவ்வண்ணம் எல்லோர்க்கும் பொதுவென்று நிலைநாட்ட செவ்வாடை புனைந்தாயம்மா விரதங்கள் கொண்டாடும் மேலோர்கள் திருத்தோளில் இருமுடி சுமப்பாரம்மா அவர் வினை தீர்த்து குறை தீர்த்து வரம் யாவும் தருகின்ற மகமாய் நீதானம்மா பல நாமம் கொண்டாலும் பல கோயில் நின்றாலும் ஒரு தெய்வம் நீ அல்லவோ பசியில் பாலூட்டி ஆளாட்டி தாளாட்டி சீராட்டி உயிர் காக்கும் தாயல்லவோ
செல்வமே மேல்மருவத்தூரில் வளர் மரகதமே குலமகளிர் ஏத்துகின்ற மற்பதமே மேல்மருவத்தூரில் வளர் மரகதமே மரகதமே கொஞ்சமான திருஷ்டியாப்பட்டிருக்கும். கற்பகம் பாடுதுன்னா அந்த கற்பகாம்பாலே பாடுற மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் கண்ணு இருக்காது. உள்ள போமா. திருஷ்டியாவது ஒண்ணாவது. கற்பகத்தை பத்தி ஜனங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஏதோ அந்த மேல்மருவத்தூர் தாய் நம்ம மேல கருணை வச்சு கை நிறைய அள்ளி கொடுத்திருக்கா. காரு பங்களான்னு கணக்கில்லாம சொத்து சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறமும் பணத்தாசை இருந்தா அது பாவம். நீ என்ன சொன்னாலும் அவர் மாற போறதில்ல. நீ களைச்சு போயிருப்ப. வாமா. என்ன முதலாளி சோகமா இருக்கீங்க? துக்க நிவாரணி கொண்டு வச்சுங்களா? இப்ப வேணாண்டா. லோக்கல் லோகநாதனும் சீம சண்முகமும் வந்துட்டோம். அப்புறம் ஆரம்பிப்போம் கச்சேரிய. அந்த காலத்துல கச்சேரியில நான் மட்டும்தான் பக்கவாத்தியம். இப்ப புது புது வாத்தியம் எல்லாம் வந்திருக்கு. என்னடா தனியா புலம்புற? தோப்ரா உஸ்திரா தவரிஷி மாஸ்திரா. பையா சீம உட்காரு. என்ன வீட்லயே சீம சரக்க போட்டு வந்துட்டியா? தவரிஷி மகரிஷின்னு உளறிட்டே வர்ற. ரஷ்யாவில இருந்து மீனம் பாக்கத்துக்கு லேண்ட் ஆனேனா அந்த ரஷ்ய மொழி பழக்கத்துல வணக்கம் மாஸ்டர்னு சொல்லிவிட்டேன். ரஷ்யாவா? ஏயா முந்தா நாள் உன்னை யாரோ கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்க. எவன் பார்த்தான்? எவன் பார்த்தது? நான் தாங்க பார்த்தேன். தனியா மிதிக்கிறேன் பாரு. அது ஒண்ணு இல்லைங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிச்சி ரஷ்யாவுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு போனேன்னா அந்த ட்ரெயின் ரஷ்யாவுக்கு போகாதான். திரும்பி வந்துட்டேன். ஏயா பார், அமெரிக்காவுக்கு போறேன் ஆப்பிரிக்காவுக்கு போறேன்னு அடுத்தவங்க கிட்ட டூப் போட்டுட்டு இருந்தேன். இப்ப எங்கிட்ட ஓட ஆரம்பிச்சியா? ஐயோ கச்சா முச்சா கியா மியாவ் டொல் டொல். என்ன அது? ஏதோ நாய்க்கு பிறந்த பூனை கத்துற மாதிரி ஒரு கெட்ட சத்தம். நோ இந்தியாவுக்கு வந்து இப்படி உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டேனே அப்படிக்கிட்டேன். இனிமே ஜப்பான் சிங்கப்பூர்னு ஏதாவது உளர்னு அடிச்சு கொண்டு போடுவேன். அப்ப ஆலண்டுக்கு போனேன் போலண்டுக்கு போனேன்னு சொல்லாமா? மதர் நாள்லயே உன்னை சமாதி வச்சிடுவேன். சிரிக்கையோடு என் பொண்டாட்டி அழைக்க போனேன். நீரு? ஆமா நானே தான். அந்த சமயம் பார்த்து தும்மல் வந்துருச்சு. தும்மிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா அவன் மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன படாத பாடுபட்டு அவளை கீழே இறக்கி விட்டேன். அந்த களைப்புலையே நான் தூங்கிட்டேன். உனக்கு ஏன் புத்திர வாக்கியம் இல்லைன்னு இப்ப புரியுது. யோ பெரியசாமின்னு பேருக்கு தகுந்த மாதிரி உடம்ப வச்சிருக்கிய, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா என்ன? எனக்கு கூட ஆசைதான். ஒருத்தன் யோசனை சொன்னா கிணத்துக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சா உடம்பு கச்சிதமா கமலஹாசன் மாதிரி ஆயிடும்னு. மூஞ்சி அவன் சொன்ன வேகத்திலேயே கிணத்துல போய் தொப்புன்னு குதிச்ச. ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வெளியே போயிடுச்சு. இனிமே நீச்ச பழகிற இந்து மகாசமுத்திரத்தான் போக வேண்டியது வரும். அதுலயும் ஒரு ஆபத்து இருக்குது. எப்படி? மனசாமி கற்பனை பண்ணி பாரு. நான் கோமணத்தை கெட்டிக்கிட்டு கரையோரமா நீந்திக்கிட்டு இருந்தேன்னா கரை மேல நின்னு பாக்குறோம் என்ன நினைப்பான்? நீர் யானைன்னு நினைப்பான். நீர் யானை நினைச்சு சுட்டுடுவான். அது நினைச்சுதான் பயமா இருக்குது. இந்த ஜென்மத்துல நீ நீந்த முடியாது. ஐயோ அங்க பாத்தீரா ஒரு ஓம் சக்தி வருது. ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு வேஷம். 10 பத்தாவதுக்கு ஓம் சக்தின்னு கோஷம். நமக்கும் பொழுது போக வேண்டாமா? அவட்ட கொஞ்சம் வேடிக்கை காட்டுவோமா? ஐயா புருஷனால கைவிடப்பட்டவனா? ஆடாடாடாடா இப்படி பிச்சை எடுத்து இதுல வர்ற பணத்தை மறுபடியும் புருஷனோட சேர்ந்து வாழற பாக்கியம் கிடைக்குன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஓஹோ முதல்ல இங்கதான் வரேன். ஏதோ உங்களால முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க. காணிக்கை தானே வேணும். ஏதோ கொண்டு வர்றேன். காணிக்கை வேணும் தர்றேன்.
20, 30, 40 ரூபா பெரிய காணிக்கதான். அம்மா, அம்மனுக்கு 1000 கொடுக்கணும்னு தான் ஆசை. என்கிட்ட இருக்கிறது 40 ரூபா. அது மொத்தத்தையும் அம்மனுக்கு காணிக்கையா போட்டுடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. அம்மன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். வரேங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. யாராவது ஓடி வாங்க, ஓடி வாங்க. யோ, பாய் மனுஷா, சீக்கிரம் வாயா. என்னடி ஏண்டி சுடுதல்ல விழுந்த சுண்டலி மாதிரி குதிச்சுக்கிட்டு நிக்கிற? அங்க பாருயா, நம்ம மவன தேடுபட்டு அவன் மயங்கி போய் கிடக்கான். மகனா? ஆமா. மகனே, மகனே, உன்னை தேல் கொட்டிடுச்சா? எந்த சென்றா கொட்டினது? செந்தேளா, கருந்தேளா, வேட்டுவாக்காளியா? சொல்லுடா மகனே, சொல். அட பாவி மனுஷா, மவன் மயங்கி போய் கிடக்கான். மனுநீதி சோழ மாதிரி விசாரணை நடத்திட்டு இருக்கா. எந்திரியா, சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டி வா. வைத்தியரை கூப்பிடவா? இந்த நேரம் பார்த்து என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையே, எப்படி வைத்தியரை கூப்பிடுறது? என்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு வரத்துக்கு? இந்தாயா, ஊருக்குள்ள போய் யாரையாவது பார்த்து 5 10 கடன் வாங்கிட்டு வாயா. ஊர்ல அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டான். நான் எவன் கையை அறுத்து சுண்ணாம்பு கொண்டு வர்றது? வாய் நிறைய பல்லு இருக்குல்ல, அதை காட்டி வாங்கிட்டு வா. போ. காட்டுறேன் பல்லு. ரங்கா ரங்கா, என் குழந்தை தேல் கொட்டிடுச்சுப்பா. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ, பணம் இல்ல. ஒரு 5 10 கொடுப்பா. அடடா, என்கிட்ட இருந்ததே 1 ரூபா தான். அதையும் இப்பதான் அம்மன் உண்டி இல்ல காணிக்கையா போட்டேன். மாடசாமி, இப்ப என்ன பண்றது? உனக்கு உதவுறதுக்கு என்கிட்ட வேற பணம் இல்லையே. உன் நிலைமை இப்படி ஆகணும். அடடா. என்னங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, பாவம் இவன் குழந்தைய தேள் கூட்டிடுச்சான். ரொம்ப ஆபத்தான நிலைமை. அத ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக பணம் இல்ல. ரொம்ப பரிதாபமா இருக்குமா. அடப்பாவுமே, அம்மனுக்கு காணிக்கைன்னு சொன்னதும் இருந்த 40 ரூபாயை எடுத்து கொடுத்த உங்களுக்கு இந்த நிலைமை. இது பாருங்க, ஆபத்துக்கு தோஷம் இல்ல. நீங்க காணிக்கையா செலுத்துற 40 ரூபாயை உங்களுக்கே திருப்பி தரேன். நீங்க முதல்ல குழந்தைய கூட்டிக்கிட்டு டாக்டர் கிட்ட போங்க. பரவாயில்ல, நான் வேற எங்க சமாளிச்சுக்கிறேன். பரவாயில்ல மாடசாமி. மருவத்தூர் கோயில்ல காணிக்கையா செலுத்தப்படுற பணம் எல்லாம் ஏழைகளோட சாப்பாட்டுக்கும் மருத்துவ செலவுக்கும் தான் பயன்படுது. நீயும் மருத்துவத்துக்கு தானே கேட்கற. வாங்கிக்கோ. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. நான் அந்த உண்டியல்ல போட்டது பணம் இல்லம்மா, அத்தனையும் வெறும் காகிதம். காகிதமா? பணம் தானே போட்டிருக்கீங்க. ஏன் போய் சொல்றீங்க? இதோ நீங்க போட்ட 40 ரூபாய். அம்மா பராசக்தி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் உண்டியல்ல வெறும் காகிதம் தானே போட்டேன். எப்படி பணமா மாறிச்சு? இந்த அற்புதம் எப்படி நடந்தது? அம்மா, இந்த பாவிக்கு நல்ல புத்தி வந்துடுச்சுமா. இனிமே ஓ மாதிரி பக்தர்களை ஏளனம் செய்ய மாட்டேன், ஏமாற்றவும் மாட்டேன். அந்த மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி மேல சத்தியமா. தவறுக்கு வருந்துறவங்கள அந்த தாய் நிச்சயமா மன்னிப்பா. இந்தாங்க, இந்த பணத்தை எடுக்கணும். பரவாயில்ல, நீங்க முதல்ல குழந்தைய கூட்டிக்கிட்டு. நான் தரல, அந்த தாய் தர வச்சுக்கங்க. பரவாயில்லையா, வாங்கிட்டு போ. அம்மா, ரொம்ப நன்றிமா. உன் நல்ல மனசுக்கும் ஒரு குறையும் வராது. பராசக்தி. ஓம் சக்தி. ஓம். பவானி, மாங்கல்யத்தோட மகிமை தெரியாம உன் புருஷன் இதை பறிச்சுக்கிட்டான். கவலைப்படாத, அம்மனை மனசால வேண்டிக்கிட்டு இதை எடுத்து கழுத்துல கட்டிக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பவானி, உண்டியல் ஏந்தி வீடு வீடா பிச்சை எடுத்து அம்மனுக்கு காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கும். அவ பழையபடியும் உன் புருஷனை உன்கிட்டயே சேர்த்துருவா. அம்மா, தாய், எனக்கு மாங்கல்ய பிச்சை கிடைக்கணும். அதுக்காக நான் கையேந்தி பிச்சை எடுத்து உனக்கு காணிக்கையா செலுத்துறேன். என் புருஷன் எங்க இருந்தாலும் என்னோட கொண்டு வந்து சேர்த்து வச்சிரு தாயே. சூட்டப்படுற வேப்ப மாலையும் பூ மாலையும் பல பக்தர்கள் வீட்டுல வளர்ந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை என் வீட்டிலே நடத்தி காட்டிட்டே தாயே. மாமா, நீங்களா? ஆமா மாமா. வாங்க மாப்பிள்ள. அம்மாவுக்கு போட்ட பூ வளர்ந்த போக நினைச்சேன். ஏதோ நல்ல சகுனன். தாயே. என்ன மாமா, பூ வளர்ந்துச்சா? ஆமா, நேத்திக்கு நான் அம்மாவுக்கு போட்ட ஒரு முழ பூ எப்படி வளர்ந்திருக்கு பாத்தீங்களா? வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா பவானி ரொம்ப சந்தோஷப்படும். பவானி எங்க மாமா? வேலைக்கு போயிருக்கு. வேலைக்கா? ஆமா, நீங்க அதை விட்டு பிரிஞ்சு போனதுல இருந்து
ஒரு மில்லுல வேலை பார்க்குது. நான் அதுக்கு பாதுகாப்பா இருக்கேங்கிற பேர்ல பாரமா இருந்துட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் அவசரப்பட்டு பவானியை பிரிஞ்சு போயிட்டேன். பரவாயில்ல, புருஷன் பொண்டாட்டினா இதெல்லாம் சகஜம்தான். ஏதோ என் பொண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷம் கஷ்டப்படணும்னு இருக்கு. அதை மாத்த யாரால முடியும்? இருங்க, நீங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வர்றேன். பரவாயில்ல மாமா, கோயில்ல முதலாளிமா காத்துட்டு இருப்பாங்க. நான் அவசரமா போயாகணும். பவானி வந்தா நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லுங்க. ஆகட்டும் மாப்பிள்ளை. நான் வரேன் மாமா. சுந்தரம், என்னம்மா? அந்த மகிஷாசுர மர்தினி ஸ்லோகத்தை போட கேட்கணும் போல இருக்கு. என்னன்னு தெரியலமா, இதா பாக்குறேன். அம்மா, பெட்ரோல் லீக் ஆயிருக்கு. பக்கத்துலதான் பங்க் இருக்கு. கொஞ்சம் இருங்க, 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்களா இங்க? ஏன் வந்தேன், எதுக்காக வந்தேன்னு கேக்குறியா? உன் கதைய ஊருக்கு தெரியாம ஒரேடியா முடிக்கிறதுக்காகத்தான். இது நான் எதிர்பார்த்ததுதான். ஆமா, நீ சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கோயிலுக்கு எழுதி வைக்க சொன்னவரு, உன் நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல வைக்க சொன்னவர், நான் உன்னை கொலை பண்ண போறேங்கிற விஷயத்த சொல்லலையா? உன் பக்கத்துல உனக்கு துணையா இருந்த டிரைவர் பயல என்ன தந்திரமா பிரிச்சு அனுப்பிச்சேன் பாத்தியா? அதான் ராஜலிங்கம். விளக்குல தானா வந்து விட்டி பூச்சி விழறதுக்கு பேரு சாமர்த்தியம் இல்ல, சாபம். என்ன அழிச்சிடுறது மூலமா நீ வாழணும்னு நினைக்கிறியே, அதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்ல, முட்டாள்தனம். இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பேசி என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் பாக்குறியா? நீ செத்தத்தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். என் மரணம் ஒருத்தருக்கு மன நிம்மதியை கொடுக்குன்னா அந்த மரணத்தை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். ஆனா நிச்சயமா என் சாவு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. சாபமா கொடுக்கிற, அதையும் பாக்குறேன்.
அம்மா பரப்பலாமா? அம்மா 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 என்னமாச்சு உங்களுக்கு? அம்மா ஐயோ தாய பராசக்தி. எங்க முதலாளி மயக்கமா இருக்காங்க. அவங்கள அவசரமா ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. ஆஸ்பத்திரிக்கா? பணத்தை புதைக்க சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லு. ஏய், தகவல் கிடைச்சுதான் வந்திருக்கோம். தந்திரமா இவங்களை தனியா கூட்டிக்கிட்டு வந்து நீ கொலை செஞ்சதை கண்ணால பார்த்த ஒருத்தர் கார் நம்பரோட போன் செய்து எங்களுக்கு தகவல் கொடுத்ததன் பேர்ல உன்னை மடக்கி பிடிக்க வந்திருக்கோம். சார் நான் கொலை பண்ணல சார். சத்தியமா நான் கொலை பண்ணல சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். கான்ஸ்டபிள் அஸ்கேம். அம்மா இந்த பூக்காரி பூங்காவனத்தை அதிசயமா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கியே, என்ன விஷயம்? உன்னை எதுக்கு கூப்பிடுவாங்க? பூ வாங்கதா? வேற என்ன, பிரசவம் பார்க்கவா கூப்பிட போற? கூடிய சீக்கிரம் அதுக்கும் கூப்பிடுவேன். என்னம்மா சொல்ற? அவரு அதான் எங்க வீட்டுக்காரர் வர போறாரு. அதானே பார்த்தேன். பூ வாங்குறதுக்கே பூவா தலையா போட்டு பாக்குறவளா சென்னி? தலை நிறைய பூ வச்சு தழைய தழைய நடந்து வந்து வேலை முடிஞ்சு வீடு திரும்புற புருஷனை வரவேற்கணும்னு எனக்கும் ஆசைதான். அந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு தானே வந்திருக்கு. அடி சக்க, அதான் புது பொண்ணு மாதிரி பூ வாங்க வந்துச்சியா? எத்தனை முழம் வேணும்? 3 முழம் கூட போதும். 5 முழமா வாங்கிக்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் வர போறாரு. விடிய விடிய மணக்கணும் இல்லையா? குற்றம் சாட்டப்பட்டுள்ள டிரைவர் சுந்தரம் சொத்துக்கு ஆசைப்பட்டு கற்பகத்தை தன் காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்தார். அதற்கு கற்பகம் மறுத்துவிடவே அந்த ஆத்திரத்தில் சுந்தரம் கற்பகத்தை கொலை செய்து விட்டார் என்பது சாட்சியங்கள் மூலம் சந்தேகமற நிரூபணமாகிறது. எனவே சுந்தரத்திற்கு இபிகோ 302வது செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்ன ராஜேஸ்வரி, உடம்பு சரியில்லையா? உட்கார் உட்கார் உட்கார். ஒண்ணு இல்லைங்க. ஓஹோ, இந்த செத்து போன கற்பகத்தையும் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பண்றது? போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, வெளியில போயிட்டு வருவோம். எங்க? சினிமாவுக்கு போயிட்டு வர்ற வழியில அப்படியே பேங்க் போயிட்டு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வரும் செலவுக்கு. ஏன்னா கற்பகத்துக்கு அப்புறம் கையெழுத்து போடுற உரிமை உனக்கு தானே இருக்கு. அதான். என்ன மன்னிச்சிருங்க. அவ பணத்துல இருந்து பைசா கூட நான் சொல்ல மாட்டேன். கற்பகம் ஆசைப்பட்ட மாதிரியே சொத்தை எல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சிட்டு போறேன். அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். பைத்தியம் பைத்தியம். ராஜேஸ்வரி, முதல்ல உயிரோடு இருக்கிற ஆம்பளை மனசை திருப்திப்படுத்த பாரு. பர்மா, எனக்கு ஏராளமா செலவு பண்ணிய பழக்கமாயிடுச்சு. இப்ப நீ செலவு பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, பழையபடி கடத்தல் கள்ளச்சாராயம் இறங்க வேண்டியதான், வேற வழியே. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் அந்த கேவலமான வாழ்க்கைக்கு போயிடாதீங்க. நான் அந்த கேவலமான நிலைக்கு போகக்கூடாதுன்னா சொத்து கோயிலுக்கு போகக்கூடாது, என் கைக்கு வரணும். என்ன பாக்குறேன்? நல்லா யோசனை பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வா. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. சுந்தரம், டாக்டர் வந்திருக்கார். டாக்டரியா, நீங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தரா? ஆமா. ஏன்? அவ சக்தி உள்ளவன் நீங்க நம்புறீங்களா? அதை விட சூரிய சுடுமான்னு நீ கேட்டிருக்கலாம். ஊருக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கிற எனக்கே ஒரு முறை அம்மா கண்டு சாவோட நான் போராடிட்டு இருந்தப்போ அந்த ஆபத்துல இருந்து அந்த தாய் தான் என்னை காப்பாத்தினா.
அவ சக்தி உள்ளவன்னு சொல்றதுக்கு எத்தனையோ சரித்திரங்கள் இருக்குப்பா. ஆமா, அவ சக்தி உள்ளவதான், சக்தி உள்ளவதான் டாக்டர். அத அவ சாதிச்சு காட்டிட்டா. சாவோட வாசல்ல நிறுத்தி என்ன சிந்திக்க வச்சுட்டா. டாக்டர், கண்ணிருந்து குருடனா, கட்டின பொண்டாட்டி மேலைய கலங்க சுமத்தின பாவி சார்னா, ஒரு விதவைய போல அவளை தவிக்க விட்டுட்டு தனியா பிரிஞ்சு வந்த துரோகி சார்னா, அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு இந்த தாய் எனக்கு தண்டனை கொடுத்திருக்கா. இல்லைன்னா நிரபராதியான என்ன நீதிமன்ற குற்றவாளின்னு சொல்லுமா? செய்யாத கொலைக்கு சட்டம் தான் எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குமா? என்னப்பா சொல்ற? நீ நிரபராதியா? அப்போ உன் முதலாளி அம்மாவை நீ கொலை செய்யலையா? என் மனைவியோட சந்தோஷத்தை கொன்னதை தவிர மனசார வேற எந்த குற்றத்தை நான் செய்யல சார். ஓ, தூக்கு மேடைக்கு வந்திருக்கிற ஒரு நிரபராதிய என் வாழ்க்கையில இப்பத்தான் முதலா சந்திக்கிறேன். அந்த மருவத்தூர் அம்மாவோட கருணையில எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்ட கதையை கேட்டிருக்கேன். ஆனா அவ கோபத்துக்கு ஆளாகி தண்டிக்கப்பட்ட ஒருத்தரை இப்பத்தான் நான் பார்க்கிறேன். கவலைப்படாத, நிச்சயம் அந்த தாய் உன்னை காப்பாத்துவா. அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த கோயிலை தேடி வந்திருக்கேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ பக்தர்களை சோதிக்கிறவதா, ஆனா கைவிடுறவல்ல. என் கற்புக்கு ஒரு சோதனை வந்தப்போ அந்த சோதனையிலிருந்து காப்பாத்தினவ நீதான். என் சந்தோஷத்துக்கு ஒரு சோதனை வந்து என் புருஷனை பிரிஞ்சு நான் தனிமரமா நின்னப்போ அவர் மனம் திருந்தி என்னை தேடி ஓடி வர காரணமா இருந்தவளும் நீதான். அம்மா, மகமாயி, மாரியாத்தா, மேல்மருவத்தூர் தாயே, கடைசியா இப்போ என் உயிருக்கும் மேலான இந்த மாங்கல்யத்துக்கே சோதனை வந்திருக்கு. இந்த சோதனையில இருந்தும் நீதான் என்னை காப்பாத்தணும். ஏன்னா இந்த மாங்கல்யம் நீ போட்ட பிச்சை, நீதான் என்னை காப்பாத்தணும். அம்மா, தாயே, என் புருஷனை நீ சாவலேந்து மீட்டு என்கிட்ட சேர்க்கிற வரைக்கும் நான் இந்த சன்னிதானத்தை விட்டு போக மாட்டேன். பகலானாலும் இரவானாலும் மழையானாலும் புயலானாலும் நான் இந்த கோயிலை விட்டு நகர மாட்டேன், நகரவே மாட்டேன். அம்மா, இந்தாங்க பூ. பொன்னை நம்பி உச்சியிலே, பொன்னை நம்பி உச்சியிலே பூ முடிச்சேன் தாயே. முடிச்ச பூவு நிலைச்சிருக்க மனசு வைக்கணும் நீயே. முடிச்ச பூவு நிலைச்சிருக்க மனசு வைக்கணும் நீயே. பொன்னை நம்பி நெத்தியிலே, பொன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வைக்கேன் தாயே. வெச்ச பொட்டு கலைஞ்சிடாமே வாழ வைக்கணும் நீயே. வெச்ச பொட்டு கலைஞ்சிடாமே வாழ வைக்கணும் நீயே. பார்க்க வச்சே பரிசம் போட பார்த்திருந்தேன் நான் தான். அருள் வாக்களித்து எனக்கு நல்ல வாழ்வளிச்சவன் நீதான். பார்க்க வச்சே பரிசம் போட பார்த்திருந்தேன் நான் தான். அருள் வாக்களித்து எனக்கு நல்ல வாழ்வளிச்சவன் நீதான். கொடுத்ததை நீ எடுத்துக்கிட்டா தருமம் என்னாகும். கொடுத்ததை நீ எடுத்துக்கிட்டா தருமம் என்னாகும். உன் கோயிலுக்கும் வாசலுக்கும் மதிப்பில்லாம போகும் அம்மா. பொன்னை நம்பி உச்சியிலே பூ முடிக்கேன் தாயே. முடிச்ச பூவு நிலைச்சிருக்க மனசு வைக்கணும் நீயே.
ராஜேஸ்வரி, என்னாச்சு உனக்கு? மெதுவா மெதுவா. என்னமாச்சு உனக்கு? என்னமாச்சு உனக்கு? ஏன் அப்படி பாக்குற? அது கொலைகார பாவி, ஒரு பாவம் மரியாதை அந்த அப்பாவி பொண்ணு அநியாயமா கொலை செஞ்சுட்டீங்க. நீ நல்லா இருப்பியா? கொலையா? யாரு? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏன் போய் சொல்றேன்? கற்பம் கச்சேரி முடிச்சு வரும்போது வழிமறைச்சு அவளை கொலை செய்யல. அந்த படம் தெய்வத்தை இன்பத்தையும் உன்னால ஏமாத்த முடியாது. புயல் வெளியே இல்ல, மனு உள்ள. ஒரு காலத்துல தொடாதே தொடாதேன்னு கதர்னவங்களை விட்டு வைக்காத நீங்களே இப்படி பேச திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா. அப்படியும் திருந்தலன்னா கையில சூலத்தை எடுப்பா. இதையே என்கிட்ட சொல்ற? நோயாளி கிட்ட தானே மருந்த பத்தி சொல்லணும். என்னங்க இது சிந்து பாட்டு கதையில வர மாதிரி சீபும்பா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. பார்த்தா மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இது புராண காலம் இல்லங்க, ராக்கெட் காலம். ஒண்ணு இல்லைங்க, நேத்து நீங்க 3D படம் குட்டி சாத்தான் பாத்தீங்கல்ல, அதுல வந்த கோளாறு தான். சரியா சொன்னையா? குருவுக்கு எப்ப பார்த்தாலும் மனப்பிராந்தி. சிச்சே, பிராந்தியம் இல்ல, விஸ்கியும் இல்ல. உண்மைதான். வேணா உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணட்டுமா? நீங்க எது பண்ணாலும் இவன் தலையில் தானா? இந்த மாதிரி மிரக்கல் அமெரிக்காவில் நடந்துச்சுன்னா 4 விஞ்ஞானிகளை கூப்பிட்டு கமிட்டி போட்டு ரிசர்ச் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஆளுக்கு $1,00,000 வாங்கிட்டு போயிருப்பான். இதே சம்பவம் லோக்கல் நடந்துச்சுன்னா பூசாரிய கூப்பிட்டு 90 வந்துச்சு வேப்பலையார 4 அடி அடிச்சு பூசாரியில 5 பத்த கொடுத்து நினைச்சிருப்பாங்க. இது அமெரிக்காவிலையும் நடக்கல, கொட்டாம்பட்டியிலையும் நடக்கல, என் வீட்டுல நடந்திருக்கு. நான் கற்பகத்தை கொலை பண்ண விஷயம் என் பொண்டாட்டிக்கு கடவுள் சக்தியால தெரிஞ்சுதா மனுஷ சாட்சியால தெரிஞ்சுதாங்கிறத பத்தி இப்ப கவலை இல்ல. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியக்கூடாதுங்கிறதான் கவலை. அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்தாகணும். வேலாய் விபராய் லங்கா விலங்கு பவனி சேவியாய். பயப்படாதையா, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு கடவுளை சிங்கள மொழியில கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு யோசனை பண்றேன். என்ன வந்துருச்சா? வந்துருச்சு தும்மலே. ரொம்ப முக்கியம். அடிக்காதீங்க, ஒரு யோசனை சொல்றேன், காதை கொடுங்க. ஐயோ கிட்ட போறீங்க, கீழே வர நினைச்சு காதை கடிச்சிருவான். சும்மா இருயா. இது ஆடி மாசம் தானே? ஆமா. உங்க சம்சாரம் வருஷம் அம்மனுக்கு கஞ்சி உடைச்சு முதல்ல தான் குடிச்சு அப்புறம் ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் ஊத்துவாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, வர செவ்வாய்க்கிழமை தான் அந்த விசேஷம். அப்படின்னா உங்க பிரச்சனைக்கு வர செவ்வாய்க்கிழமை முடிவு கிடைச்சிட்டும். கொதிச்ச கஞ்சி இறக்கலாம்னு பார்த்தா இவங்க அங்கே போயிட்டானுங்க. முனியா, பயங்கரமான விஷயம். இத கஞ்சில கலந்துட்டீங்க, குடிக்கிறவங்க அத்தனை பேருக்கு. ஏன்பா முனிரத்னம், எல்லாரும் எங்க போயிட்டீங்க? கஞ்சி காய்ச்சி எவ்வளவு வேலை ஆச்சு? ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இறக்கம் வாங்கய்யா. புரியா? அம்மா, கஞ்சி ஊத்த ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் இருங்க, ஒரு தப்பு நடந்து போச்சு. வேப்பில கறிக்கு படிக்கிற கஞ்சியில வேப்பில போடுறது சம்பிரதாயம் ஆச்சே, மறந்துட்டீங்களா? ஆமாம்மா.
அம்மா வேப்பல அதிகமா போட்டீங்களே கஞ்சி கசக்காது? இது கசக்கிற இலைதான், ஆனா அதுவே இப்ப கசப்பை எடுக்கிற இலை. அம்மா வேப்பல ஒரே நீல நிறம் ஆயிடுச்சுமா. கசப்பை எடுத்துருச்சு, நீங்க கஞ்சி ஊத்துங்க. தேவாமிர்தமா இருக்கு. ஆத்தாளுக்கு படைச்சது ஆலகால விஷமா இருந்தா கூட அமுதம் ஆயிடுமே. எல்லாரும் போட்டுங்க. வாங்க வாங்க ஐயா. என்னடா அது, கஞ்சி ஊத்த ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆச்சு, ஒண்ணும் ஆகலையே. அந்த விஷயம் என்னாச்சு? பாம்பு 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 பாம்பு. என்னங்க என்னாச்சு? பாம்பு 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 பாம்பு. அதை கொடுங்க. எப்படி? பாம்பை பார்த்து பயப்படவும் வேண்டாம், அதை அடிக்கவும் வேண்டாம். அது நல்ல பாம்பு. நல்ல பாம்பா? பல்லு நிறைய விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. பாம்புக்கு பல்லுதான் விஷம்னு எல்லாருக்கும் தெரியும். மனுஷங்க எங்க விஷத்தை மறைச்சு வைக்கிறாங்க, எதுல கலப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு, நீ தத்துவம் பேசிட்டு இருக்க. நாகம்மா தப்பு பண்ணவங்களதான் தண்டிக்கும். நீங்க என்ன விஷயம் பண்ணீங்க? அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில அம்மான்னு சொல்லி அவ பாதத்துல சரணடைஞ்சிட்டா வந்து ஆபத்து விலகி போயிடுங்க. இப்ப பாருங்க. அம்மா நாகேஸ்வரி, என் புருஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு பண்ணிருந்தா அவரை மன்னிச்சிருமா. போயிடுச்சு, பார்த்தேன். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாலே உன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தா எங்ககிட்ட சொல்லு. அது நிறைவேற்றி வைக்க சட்டம் எங்களுக்கு இடம் கொடுத்திருக்கு. சொல்லுப்பா, உன் கடைசி ஆசை என்ன? சொல்லு. சார், உத்தமமான மனைவி அடைஞ்சும் அவளோட வாழ கொடுத்து வைக்காம அவளை பிரிஞ்சு வந்த முட்டாள்லாம் அவளுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்காம இறந்து போயிட்டேன்னா மரணத்துல கூட மனசாந்தி கிடைக்காது. சார், எப்படியாவது என் மனைவி எங்க அழைச்சிட்டு வாங்க. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதுதான் என் கடைசி ஆசை. கவலைப்படாதப்பா, உன் கடைசி ஆசை நிறைவேற்ற வேண்டியது எங்க பொறுப்பு. அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை நான் செய்யறேன். அது ஒரு காலம் முடியாது. எக்காரணத்தை கொண்டு நான் இந்த கோயிலை விட்டு வரமாட்டேன். ஏமா இப்படி பிடிவாதமா பேசுறேன்? அங்கே உன் புருஷ மரணத்தோட வாசல் நிக்கிறாரு, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் துடிக்கிறார். அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. மனம் திருந்தின அவரை நிச்சயமா மேல்மருவத்தூரா மன்னிப்பா. மரணத்துல இருந்து அவரை காப்பாத்துவா, இது உறுதி. உன் பக்தியை நான் பாராட்டுறேம்மா. ஆனா அதே சமயம் இந்த நம்பிக்கை வேற, நடைமுறை வாழ்க்கை வேற. இன்னைக்கு வந்து நீ சந்திக்கலன்னா அப்புறம் ஆயுள் முழுக்க நீ அவரை பார்க்கவே முடியாதம்மா. தயவு செஞ்சு இந்த அன்னையோட ஆலயத்துல நின்னுக்கிட்டு அப்படியெல்லாம் பேசாதீங்க. சட்டை என் புருஷனுக்கு சாவம் நிர்ணயிச்சிருக்கலாம், ஆனா அந்த தர்மத்தாய் அதை தடுத்து நிறுத்தியே தீருவா. நான் சொல்றேன், தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட அவரோட வருகைக்காக இந்த அன்னையோட ஆலயத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க. போதும், போயிட்டு வாங்க. ஆல்ரைட். நம்பிக்கைதான் தெய்வம். அந்த தெய்வம் உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கட்டும். அம்மா அகிலாண்டேஸ்வரி, கேட்டியா? என் புருஷனை பார்க்க நான் ஜெயிலுக்கு போகணுமா? அவங்களுக்கு என்ன தெரியும் உன் சக்தியை பத்தி? அம்மா, இது என் மாங்கல்ய பிரச்சனை மட்டும் இல்ல,
உண்மான பிரச்சனையும் கூட. நீதிமன்றம் தவறு பண்ணாலும் நீ விட மாட்டேன். நீதியை காப்பாற்றியே தீர்வேன்னு நீ இந்த உலகுக்கு புரிய வச்சே தீரணும். உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லையா? மருந்து கடைக்கு போய் கடுமையான விஷத்தை வாங்கிட்டு வாயான்னு சொன்னா ஏதோ ஹோட்டலுக்கு போய் ரசத்தை வாங்கிட்டு வந்திருக்கான். தின்னும் கூலிங்க சனியனுங்க. ஆனா என்னங்க நீங்க விஷத்தை வாங்கிட்டு வரும்போது நல்ல விஷமா கெட்ட விஷமான்னு குடிச்சு பார்த்தா வாங்கிட்டு வர முடியும்? இருக்கிறதுல பயங்கரமான விஷம்னு கடைக்காரன் சொன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படின்னா என் பொண்டாட்டி செத்துக்கணும்ல? உங்க சம்சாரம் மட்டும் இல்லைங்க, அந்த விஷக்கஞ்சியை சாப்பிட்ட இந்த ஊரே எல்லாம் காலி ஆயிருக்கணும். நம்மள தவறங்க. அந்த பொண்ணை கொன்ன ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட என் பொண்டாட்டியை தீர்த்துலாம்னு பார்த்தா முடியலையா? ஏங்க நீங்க ஒத்துக்கிறா இருந்தா ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீ முதல்ல யோசனையை சொல்லு, ஒத்துக்கிறதா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன். சூனாம்பேட்ல இருந்து ஒரு 3 மைல் போனா ஒரு சுண்ணாம்பு கால்வா. சரி. அதுக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு. சரி. அந்த சுடுகாட்டுல இருந்து பார்த்தா சமாதியே பெருசா கட்டினது மாதிரி ஒரு வீடு. அங்க போய் படுத்துவங்களாங்கிறீங்களா? சும்மா இல்லையா, நான் சொல்ல போறது பெரிய விஷயம். எப்பவுமே நீங்க சின்ன விஷயம் சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா உங்க உருவம் அப்படி. வாங்க சொல்றேங்க. அந்த சுடுகாட்டு வீட்டுல ஒரு மந்திரவாதி இருக்கான், மாந்திரியத்துல பெரிய ஆளு. அவன்கிட்ட போனா ஏவல் கீவல் பண்ணி சாட்சி இல்லாம உங்க சம்சாரத்தை சாகடிச்சுடுவான். எனக்கு தெரியுமே, இப்படி சுத்தி வளைச்சு ஏதாவது லோக்கல் ஐடியா கொடுப்பீங்கன்னு. சும்மா இருங்க, அவன் பாவமே பாவம். பரம்பரையா ஒரே ஒரு கீரியும் பாம்பையும் வச்சுக்கிட்டு சண்டை விடுறேன்னு இதுவரைக்கும் சண்டையே விடாம பொழைச்சுக்கிட்டு இருக்கான். போயும் அவன்கிட்ட போலான்றீங்களே. அவன் பெரிய மந்திரவாதி, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கே போறேன். ஜானஜாகினி, மாயமோகினி, மந்திர யந்திர மாந்திரீக மகாகாளி. மாந்திரீகத்திலிருந்த மல்லீஸ்வரனை மிஞ்சக்கூடியவங்க இந்த மாகாணத்திலே கிடையாது. ஏவல் செய்து எத்தனையோ உயிர்களை யமலோகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். சூன்யம் பண்ணி பல உயிர்களை சொர்க்கத்திற்கே அனுப்பி வச்சிருக்கேன். இத பாரு, நீ மந்திரம் பண்ணுவியோ தந்திரம் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அதாவது என் பொண்டாட்டி சாத்தி, அவளை கொலை பண்ணணும். அதே நேரத்துல கொலை பண்ணது வெளியே தெரியக்கூடாது. அதுக்கு தான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கேன். இதோ இந்த மாட்டு பொம்மைக்கு ஏவல் செஞ்சு விட்டா பண்டையில இருக்கிற காலமாட அந்த ஏவலுக்கு கட்டுப்பட்டு உங்க மனைவி எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு முட்டி கொண்டுடும். ஊரை பொறுத்த வரைக்கும் உங்க மனைவி ஏதோ ஒரு மாடு முட்டி செத்தான்னு தான் பேசும். நீ மாட்ட விடுவியா ஆட்ட விடுவியா எனக்கு தெரியாது. பொட்டி நிறைய பணம் இருக்கு, காரியத்தை முடி. ஓம் ரீம் கிரீம் கேட்சணி. ஓம் ரீம் கிரீம் கேட்சணி. ஓம் ரீம் கிரீம் கேட்சணி. திருவிழாவில தீச்சட்டி ஏந்தி உன் திருக்கோயில வலம் வர்றவங்களுக்கு தீராத வினையெல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. என் வினை தீர, என் மாங்கல்யத்தை காப்பாத்த
நடக்க போற திருவிழாவில நானும் தீச்சட்டி தீ மிதிச்சு உன் திருக்கோயில வள வர என் புருஷனை மட்டும் காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு தாயே, சேர்த்துரு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிவசக்தி தவசக்தி நவசக்தி ஓம் ஓங்காரி அங்காரி அலங்காரி ஓம் கருமாரி சுகுமாரி கௌமாரி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிவசக்தி நவசக்தி நவசக்தி ஓம் ஓங்காரி அங்காரி அலங்காரி ஓம் கருமாரி சுகுமாரி கௌமாரி ஓம். ஓம் 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 ஓம். தீச்சட்டி கையேந்தி திருக்கோயில் சுற்றி திருவலம் வருவோர்க்கு தருவாயே வெற்றி. பூச்சட்டி போல் இங்கு புது வாழ்வு மலரும் பூவோடும் பொட்டோடும் மாங்கல்யம் எழிரும். ஆகாயம் முதலான ஐம்பூதம் நீயே ஏகாந்த வெளியில் நடப்பியற்றுகின்ற மாயே. கடல் மீது நடைபோடும் அடியார்க்கு நிழலே, அனல் மீது நடைபோடும் அடியார்க்கு நிழலே, தினந்தோறும் அருள்கின்ற தயவான பொருளே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிவசக்தி நவசக்தி ஓம் ஓங்காரி ஆங்காரி அலங்காரி ஓம் கருமாரி சுகுமாரி கௌமாரி ஓம். ஓம் 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 பூவே பூவே நீ செய்த பாவம் புயலுக்கு மாலையிட்டாய். மானே மானே நீ செய்த பாவம் வேங்கைக்கு வாழ்க்கைப்பட்டாய். பூவே பூவே நீ செய்த பாவம் புயலுக்கு மாலையிட்டாய். மானே மானே நீ செய்த பாவம் வேங்கைக்கு வாழ்க்கைப்பட்டாய். பூவே பூவே சொல்லடி தாயே சிவசக்தி இங்கு புண்ணியம் தழைத்திடுமா, இந்த பூவும் பிழைத்திடுமா. உண்மைக்கு இங்கே வடிவானால் இந்த பெண்மைக்கு யார் காப்பு, இதில் என்னடி உன் தீர்ப்பு. சேகொண்ட நோய் தீர இரவோடு பகலும் தாய்தானே தனை வருத்தி காப்பாளே விரதம். சேகொண்ட நோய் தீர இரவோடு பகலும் தாய்தானே தனை வருத்தி காப்பாளே விரதம். ஊர் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் விலக, ஊர் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் விலக. அம்மாவும் பொன்மேனி கரை மீது புரளும், அம்மாவும் பொன்மேனி கரை மீது புரளும், அம்மாவும் பொன்மேனி கரை மீது புரளும். சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கைவிலங்கை மாட்டிக்கொண்டவன் கொலைக்களத்தில் இங்கே, பூவிலங்கை மாட்டிக்கொண்டவள் புலம்புகிறாள் அங்கே. குற்றமில்லா கோவலனோ கலங்குகிறான் இங்கே, மற்றும் ஒரு கண்ணகி போல் மனைவியா
அவள் அங்கே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிவசக்தி நவசக்தி நவசக்தி ஓம் ஓங்காரி ஆங்காரி அலங்காரி ஓம் அருமாரி சுகுமாரி கௌமாரி ஓம். இருவிழியில் புனலொழுக இளமனதில் அனலெறிய ஒரு மகளின் அழுகுரல் உனது செவி புகுமோ. தலைவன் உயிர் பிழைத்து வர தனது புலம் தழைத்து வர புலம்புகின்ற நிலையுனது பூவிழியில் படுமோ. செவி இரண்டும் செவிடோ விழி இரண்டும் குருடோ சீவனதும் இல்லாமல் செதுக்கி வைத்த சிலையோ. உனக்கென்ன அலங்காரம் அம்மா, உனக்கென்ன அபிஷேகம் அம்மா, இல்லாத பொருளுக்கு ஏன் இந்த வைபோகம் அம்மா அம்மா அம்மா. கோயில் ரொம்ப சின்னதா உள்ள இருக்கு. காளியம்மன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் தான் உன்னை கூட்டு வந்தேன். இந்த கற்பூரம் போய் கொளுத்து போ. ஆபத்தான சூழ்நிலையில அம்மான்னு சொல்லி அவ பாதத்துல சரணடைஞ்சிட்டான். வந்த ஆபத்து விலகி போயிடுங்க. மகமாய், மருவத்தூர் தாய், பக்தர்களுக்கு கூட உன் அருள் உருவத்தை காட்டாத நீ இந்த பாவியோட கண்ணுக்கு புலிவாகனியா காட்சி கொடுத்து என்ன புண்ணியவானாக்கிட்டே. உன் கருணையே கருணம்மா, உன் கருணையே கருணை. நான் செஞ்ச பாவம் கொஞ்ச நெஞ்சமில்லை, எல்லாத்துக்கும் மேலா பெத்த தாயை போல எனக்கு உயிர் கொடுக்க வந்த கற்பகத்தை சொத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செஞ்சேன். 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவிக்கு, இந்த மிருகத்துக்கு மன்னிப்பே கிடையாதுமா, மன்னிப்பே கிடையாது. ராஜேஸ்வரி, நான் உன்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டேன். மனைவியா மட்டுமில்ல, கேவலம் மனுஷ ஜென்மமா கூட மதிக்காம உன் வாழ்க்கையை நரகமாக்கிட்டேன். இந்த பாவிய மன்னிச்சிடுமா, இந்த பாவிய மன்னிச்சிடு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க மனுஷனா மாறணும், எனக்கு மன நிம்மதி கிடைக்கணும்னு நான் மருவத்தூரால வேண்டாத நாளே இல்ல. இப்ப என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. எனக்கு இதுவே போதும், இதுவே போதும். ஆனா ராஜேஸ்வரி, நான் திரும்பியும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன். அதை நினைக்கிறப்பதான் எனக்கு வேதனையா இருக்குப்பா. எப்படி சொல்றீங்க? நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தூக்கு மேடைக்கு போறத பத்தி கூட கவலைப்படல. ராஜேஸ்வரி, உன்னை விதவ கோலத்துக்கு ஆளாக்கிட்டு போக போறேங்கிறத நினைக்கிறப்போ என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. நதி வழி கூட மாத்திடலாம், விதி வழியை மாத்த முடியுமா? ஆனா நிரபராதியான சுந்தரத்தோட மனைவி தன் மாங்கல்யத்தை இழக்க போறதை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். என் மாங்கல்யம் காப்பாற்றப்படும் மனசார நம்பி இந்த சன்னிதானத்துக்குள்ள சரணடைஞ்சேன். என் பிரார்த்தனை பலிச்சு என் புருஷன் என்னோட வந்து சேர்ந்துட்டாரு. அப்படின்னா சுந்தரத்துக்கு விடுதலை கிடைச்சிடுச்சா? விடுதலை கிடைச்சது மட்டும் இல்ல, நான் நிரபராதிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு.
பவானி கழுத்துல நான் கட்டின தாலி இந்த பராசக்தி போட்ட பிச்சை கொடுத்து அவளே அதை பறிச்சிருவாளோன்னு பயந்தேன். ஆனா இந்த தர்ம தேவதை சத்தியத்தை காப்பாத்திட்டான், என் சாவை தடுத்து நிறுத்திட்டான். சுந்தரம், கற்பகத்தை கொலை செஞ்சது நான் இன்னும் போலீஸ்ல சரணடையில. உனக்கு எப்படிப்பா விடுதலை கிடைச்சது? யாராலப்பா விடுதலை கிடைச்சது? என்னாலதான். நான் உயிரோடு இருக்கிறப்போ இவருக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? கற்பகம், கொலை நடந்ததை சொல்லப்படுறதுக்கு முதல் நாள் ராத்திரி அம்மன் என் கனவுல வந்து என் உயிருக்கு ஆபத்து வர போறதாவும் யாருக்கும் சொல்லாம இந்த ஊரை விட்டே போயிடணும்னு ஆடா. நான் யோசிச்சு முடிவுக்கு வந்தேன். அம்மா, என் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு என் கனவுல வந்து சொன்னது நான் கனவாவே நினைக்குமா? நீ எனக்கு கருணையோட காட்சி தந்ததாவே நினைக்கிறேன்.